வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. சென்ற இடமெல்லாம் சிறப்பு, அது ரொம்ப முக்கியம். முகவசியம் மிக மிக அவசியம். ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 4 பேரை பார்க்குற மாதிரி இருக்கும். நமக்கு சாதகமாக சொல்வாக்கும் செல்வாக்கும் உயர வேண்டும் என்றால் திலத்தம், அதாவது திலத்தம்னாலே பார்த்திங்கன்னா அந்த வார்த்தையே அவ்வளோ அழகாக இருக்கும். பவ்யமாக, பவித்திரமாக, பக்குவமாக, பதனமாக, சர்வ காரிய சித்தியாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த திலத்தம், நெற்றில் வைக்கக்கூடிய இந்த திலத்தம் இருக்கு இல்லையா, இதுதான் வசீகரமாக இருக்க வேண்டும். அப்போது மூலிகை கலவை அப்படின்னு சொல்லுவாங்க. மூலிகை கலவை திட்டம், அது 2 அழகான ஒரு விஷயத்தை கலந்து, இது பார்த்திங்கன்னா நிறைய கலந்துறதுக்கு தேவையில்லை, அப்பப்போ. ஏன்னா இது லைவாக இருக்கிறதுனால சிம்பிளாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம துளசி விதை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், வாங்கி கையிலே அரைச்சிக்கோங்க, கொஞ்சமாக அரைச்சிக்கோங்க. ஏன்னா ஒரு தடவை செஞ்சிங்க அப்படின்னா ஒரு 3 நாள் 4 நாள் அதுக்கு மேலே வச்சுக்க வேண்டாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போகாது. பட் இருந்தாலும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கலாம், ஏன்னா அதுக்கு ஈஸியாக கிடைக்கிற பொருள். செம்பருத்தி பூ கொஞ்சமாக, செம்பருத்தி பூ கொஞ்சமாக, அந்த துளசியோட விதை, இதை அரைச்சிங்கன்னா ஒரு திலத்த மாதிரி வந்துடும். அதை அரகஜா என்ற நாட்டு சரக்கோடு சேர்க்குறோம். அரகஜாங்கிறது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது. அது கருப்பாகவே மைமறியே இருக்கும். அது தெய்வத்திற்கும் கண் திறக்கும், நம் கண்ணையும் திறக்கும். அங்கே நம்மளுடைய மனசை ஒருநிலைப்படுத்திருக்கும். சாந்தம், திடத்தம், தினார்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த லகடம் சுத்தமாக, பரிசுத்தமாக, பரிபலமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த கலவை. அப்போ துளசி விதை அரைச்சிக்கிறோம், கொஞ்சோண்டு செம்பருத்தி பூ, அது அடுக்காக இருக்கலாம், மொத்த செம்பருத்தியாகவும் இருக்கலாம், சிவப்பு கடலில் இருக்குல்லையே, அதை எடுத்து அரைச்சிக்கிறோம். அதோட அரகஜாவை சேர்த்துக்கிறோம். அரகஜாவை பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு அதை தனியாக வச்சுக்கோங்க. நீங்கள் அன்னைக்கு செய்கிறீங்க பார்த்தீங்களா லைவாக, அதில் மட்டும் கொஞ்சமாக லைட்டாக ஒரு குச்சியில் எடுத்திங்கன்னா அரகஜா கொஞ்சம், அந்த சேர்த்து அழைச்ச கறவை கொஞ்சம், 2 மிக்ஸ் பண்ணி கையில் எடுத்து கொஞ்சமாக வச்சுட்டு அதை குங்குமம் வச்சு பாருங்கள். இல்லை சார் நான் குங்குமம்லாம் வைக்க மாட்டேன், எடுத்து உச்சந்தலையில் வச்சுக்கோங்க, தெரியவே தெரியாது இல்லையா, லைட்டாக ஐப்ரோவில் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் போகும் இடம், போகிற இடத்துல எல்லாம் டக்கு டக்குன்னு போய் அந்த மயக்கும் தன்மை, அந்த தப்பான காரியத்துக்கெலாம் இது வேகவே ஆகாது, ஆகவே ஆகாது. ஏன்னா இது தெய்வ வசம். அதாவது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கசம் என்ற அழுக்கை நீக்கிவிட்டு வசம் என்ற வசீகரத்தை வசி வசி என்று கொடுக்கக்கூடிய திலர்த்தம். ஒன்லி பிஸ்னஸ், நம்மளோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது, நம்மளை பிடிச்ச பீடை விளக்கிறதுக்கான திலர்த்தம். அப்போ போகும் இடமெல்லாம் போகிறோம், ஒரு பிஸ்னஸ் போகிறோம், சக்ஸஸ் ஆனால் நல்லது தானே. போகிறோம், ஒரு விஷயத்தை சொல்கிறோம், அது நடந்தால் நல்லது தானே. நல்ல விஷயங்களை ஒன்லி ஃபார் ப்ளஸ், நோ நெகட்டிவ். நெகட்டிவ்க்கு சித்தர்கள் துணையே போக மாட்டார். அப்போ எப்போ செய்யலாம்? வெள்ளிக்கிழமை செஞ்சு இதை செஞ்சுக்கோங்க. ஒரு 3-4 நாளைக்கு வரும். இந்த வெள்ளிக்கிழமை செய்கிறீங்களா, இல்லை அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் கொஞ்சம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் லாங் ப்ராசஸாக வச்சு பதனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அரகஜா மட்டும் வாங்கி பத்திரமா சாமி ரூமில் வச்சுக்கோங்க. அந்த துளசி விதையை கொஞ்சம் அரைச்சிக்கிறீங்க, கொஞ்சம் அன்னைக்கு வைக்கிறது, இல்லைன்னா ஒரு 4 நாளைக்கு சேர்த்து ஒரு கலவையாக எடுத்து வச்சு கொஞ்சமாக ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, கெட்டு போகாது. ஏன்னா பூ, அந்த விதையெல்லாம் லைவாக இருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரம் பூசணம் பிடித்து போவதற்கான வாய்ப்பு உண்டு. வேறு ஒன்றும் ஆகாது, பவர்லாம் அப்படியே தான் இருக்கும். ஸோ அதனால் இதை வைத்துக்கொண்டு நம்ம போகிற காரியம் சித்தியாக வேண்டும். நம்மளுடைய உயிர் சக்தி சக்தியாக இருக்க வேண்டும். பவம் பவானி ப்ளஸ் மைனஸ், அகம் புறம் எல்லாமே சுத்தமாக இருக்கும்னா இந்த திலர்த்தம் மிகப்பெரிய யூஸ். போகிறோம், ஜெயிக்கிறோம், வெற்றி அடைகிறோம். இதுக்கு இந்த பதிவு மிக முக்கியமானது. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.